பச்சையா சொல்லுங்க, அமைச்சர்னு சொன்னாங்களா? எந்த அமைச்சர்? ஓப்பனா தான் கேட்குறோம். அமைச்சர் சொல்றாரா? அப்படி எந்த அமைச்சர்னு சொல்லுங்க, நாங்க போய் பேசுறோம். டிஎஸ்பின்னா எப்படி 2 பந்தோபஸ்து 2 வண்டி 3 வண்டி போவாங்கல்ல, 50 பேர் 50 காலரோட உள்ள நுழைகிறார் இந்த கிராமத்துக்குள்ள. இரவு 12 மணி. அவர் தன்னுடைய சொந்தமான நிலத்தை வந்து அவர் கட்சி கொடியை வந்து ஏற்றுவார். அந்த நேரத்தில் ஏன் அந்த சடையங்கிற கிராமத்தில் காவல்துறை உட்கார்ந்து எப்படி பண்றாங்க? எனவே சாலை மறியல் என்று எங்களுடைய ஒன்றிய செயலாளர்கள் அறிவிக்கிறாங்க. சாலையை மறிக்கும் போது தான் அன்று எனக்கு உடல்நிலை சரியில்லாத சிச்சுவேஷன். சாலை மறியலுக்கு நான் லேட்டாக போகிறேன். நல்ல வேலை லேட்டாக போயிருக்கேன். ஆனால் என் மண்டையை உடைச்சிருப்பாங்க போலீஸ். ராமகிருஷ்ணன் ஒரு டிஎஸ்பி, சிறுவைகுண்ட டிஎஸ்பியும் சம்பந்தப்பட்ட அந்த டிஎஸ்பி சுபகுமாரும் ஜாயின்ட் ஆகிட்டாங்க. ஏற்கனவே ராமகிருஷ்ணன் டிஎஸ்பிக்கு ஒரு வன்மம் இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு தீண்டாமை சோறு ஒன்று இருக்குது. ஒட்டுமொத்தமாக காவல்துறை குறை சொல்ல முடியல, ஒட்டுமொத்தமாக அரசு நிர்வாகம் குறை சொல்ல முடியல. சில நிர்வாகிகள், சில அதிகாரிகள், சில ஆபீசர்கள் இருந்து இங்க கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும், விசிகாவை வந்து நோட்டில் வந்து நிப்பாட்டணும், விடுதலை சிறுத்தை கட்சிக்காரனை ப்ரொவோக் பண்ணணும். ஒவ்வொரு கொடிக்கம்பத்திற்கும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட பேசணுமா ஃபோன் பண்ணி? இப்படித்தான் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு நடந்துக்கிறீங்களா? மறுபடியும் இதே மாதிரியான சம்பவம் நடக்கும்ன்ற பயம் இன்னும் அங்கே இருக்கு. நிச்சயமா இருக்கு. ஏன்னா அந்த மேலிடம் இப்ப இந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்களா? தெரியல. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வாங்க, நீங்க செயலாளரா மேலிடம் அழுத்தம் என்று சொல்கிறார். மேலிடம் என்றால் எந்த மேலிடம் கேட்கிறோம்? பிரஷர்னா என்ன பிரஷர்? மேலிடம் நீங்க உணர்றீங்களா? ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா? நான் பச்சையா சொல்லுங்க, அமைச்சர்னு சொன்னாங்களா? எந்த அமைச்சர்? ஓப்பனா தான் கேட்கிறோம். அமைச்சர் சொல்றாரா? அப்படி எந்த அமைச்சர்னு சொல்லுங்க, நாங்க போய் பேசுறோம். ஆனா அப்படி ஒரு சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவை சேர்ந்த திரு அகமது ஷாஹிப் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிற, தென் மாவட்டங்களில் குறிப்பாக பேசுபொருளாக மாறியிருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்தில் முக்கியமான பிரச்சனையாக கவனிக்கப்பட்டிருக்கிற ஒரு விவகாரம் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விசிகாவினர் வந்து திருச்செந்தூரில் போராட்டம், காவல்துறையினர் வந்து அவங்கள தடுத்ததன் பேரில் ஒரு தள்ளுமுள்ளு, விசிகாவினர் நிறைய காயமடைஞ்சிருக்கிறாங்க. அங்கே இருக்க ஒரு மாவட்ட செயலர், முக்கிய பொறுப்பில் இருக்கிற பெண்மணி அவர்கள் வந்து அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. இதற்கப்புறம் சில நகர்வுகள் நடந்திருக்கு. இன்னும் அடுத்ததாக ஒரு விஷயமும் நடக்கிறதாக நீங்களாம் பேசிட்டு இருக்கிறீங்க 20ஆம் தேதி வாக்கில். இது எல்லாத்துக்கும் காரணமான ஒரு பிரச்சனையாக அந்த ஜனவரி மாதம் நடந்த ஒரு பிரச்சனை சடையன் கிணறு அந்த பகுதியில். ஸோ எங்கிருந்து ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை? இந்த பிரச்சனை குறித்து கொஞ்சம் விரிவாக பேசலான்னு. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஊடகங்களும் எப்படி செய்தி வெளியிடும்னா, வேங்கை வயல், எங்கேயோ இருக்கிற வேங்கை வயல், அங்கே ஏதோ அட்ராசிட்டிஸ் நடந்துட்டு தலித் சமூகத்திற்கு அப்படிம்பாங்க. எங்கேயோ இருக்கிற மதுரை மேலூர் அப்படின்னு நாங்கள் செய்தி ஊடகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எங்கள் ஊருக்கும் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலித் கிராமங்களும் வேங்கை வயலாகத்தான் மாற்றுவோம், மதுரை மேலூராகத்தான் மாற்றி காட்டுவோம் என்று அரசு அதிகாரிகளுக்கும் சில காவல்துறையினருக்கும் திட்டமிட்டு செயல்படுகிறார்களோ இப்படிப்பட்ட வார்த்தையில் பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த சம்பவத்தை நீங்கள் சொல்லக்கூடிய சடையன்கிற சம்பவத்தில் கடந்த 1 மாத கால அக்கப்போர் அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் எங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சி எங்களுக்கும் 1 மாதம்ங்க. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் ஒன்றியம், சாத்தாங்குளம் தாலுகாவில் இருக்கக்கூடிய சடையன் கிணறுங்கிற ஒரு கிராமம், ஒரு அழகான அமைதியான கிராமம். சற்றப்போ ஒரு 50 தலித் சமூகம், பட்டியலின சமூகமாக வசிக்கக்கூடிய கிராமம். எந்த சண்டை சச்சரவும் கிடையாது. சுற்றுப்புறையில் இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டருக்கு அப்பால் எந்த கிராமங்களும் கிடையாது. 1 கிலோமீட்டரை தாண்டி தான் மாற்று சமூகம் கூட இருக்கிறேன். அந்த மாற்று சமூகம் சகோதரத்தை வாஞ்சியோடு வாழக்கூடிய ஒரு கிராமம். தமிழ்நாட்டில் ஒரு முன்மாதிரியான பகுதின்னு வைங்களா எங்கள் தூத்துக்குடி மாவட்டம். அந்த பெரிய ஒரு ஜாதிய வன்மம்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு தாய் பிள்ளை பெற்ற பிள்ளையாக ஒன்றுக்குள்ள ஒன்றா இருப்போம். மதங்களை கடந்து, சாதியை கடந்து மனிதநேயம் கோலோச்சக்கூடிய ஊர் எங்கள் பகுதிகள். தென் மாவட்டங்களில் சாதிய வன்முறைகள் கொஞ்சம் அதிகம் தான். அந்த பார்வை கொஞ்சம் அதிகம் தான் ஒரு விமர்சனம் இருக்கு. 1-2 அதுக்கு விதிவிலக்கா? 1-2 சம்பவம் நடந்திருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் தூத்துக்குடி எங்கள் காயல்பட்டத்தை எடுத்துக்கிறீங்க, எங்கள் ஊரை சுற்றி எல்லா சமூகமும் இருக்குது. ஒரு கலவரம் கிடையாது.
கிடையாது, ஒரு சாதிய வன்மம் கிடையாது. திருச்செந்தூர் எடுத்துக்கிறங்க, எல்லா சமூகம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க, முருக பக்தர்கள். எது சம்பவம் நடந்திருக்கு அது வரைக்கும்? தமிழ்நாட்டில் வந்து முருகனுடைய அறுபடை வீடு திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூர்ல தான் இவ்வளோ அக்கப்போர். ஏன்? கடந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2025 நம்முடைய இந்திய அரசுல நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் விடுதலை சிறுத்தை கட்சி அங்கீகரித்து பானை சின்னத்தை ஒதுக்கினாங்க. தமிழ்நாடு எங்கும் ஆயிரக்கணக்கான எங்க முகாம்களில் இந்த வெற்றியை கொண்டாடும் முகமாக, இந்த அங்கீகாரத்திற்கு காரணமாக இருந்த தமிழக மக்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாக எங்களுடைய கட்சியுடைய கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கி மக்களுக்கு பொதுமக்கள் நன்றி சொன்னோம். அதுபோல அந்த சடையன்கிணறு சாத்தாங்குளம் ஒன்றியம் சடையன்கிணறு கிராமத்தில் எங்களுடைய முகாம் தோழர்கள் ஏற்கனவே இருந்த கொடியை, புது கொடி கிடையாதுங்க, 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நடப்பட்ட காலங்காலமாக நாங்கள் ஏற்றக்கூடிய அந்த கொடியை எடுத்து புதுப்பித்து, அதாவது பெயிண்ட்லாம் அடிச்சு புதுசாக ஏற்ற வேண்டியிருக்குல்ல, இதுதான் செஞ்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு வைச்சிரும், பீடத்தை எடுக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. அங்கே சாத்தாங்குளம் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய திரு சுபகுமார் என்பவர் என்ன பண்றாரு, 16ஆம் தேதி இரவு இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஜனவரி 16 இரவு ஒரு 50 காவல்துறையோடு செல்கிறார். போன வேலைக்கே வண்டியில் 2 டிஎஸ்பின்னா எப்படி 2 பந்தோபஸ்து 2 வண்டி 3 வண்டி போவாங்கல்ல, 50 பேர் 50 காவலரோட உள்ள நுழைகிறார் இந்த கிராமத்துக்குள்ள. இரவு 12 மணி எங்களுக்கு தகவல் வருது. இப்போ நான்லாம் சற்றப்போ ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் எங்கள் ஊர். தோழர்கள் 12 மணிக்கு அடிக்கிறாங்க, இந்த மாதிரி போலீஸ் வந்திருக்கிறாங்க என்னன்னு. அப்போ கேளுங்க, ஒன்றிய செயலாளர் இருக்காரு, அந்த மாதிரி முகாம் செயலாளர்கள் என்னன்னு கேளுங்க. கேட்டால் இந்த கொடியை எடுத்துடணும், இந்த பீடத்தை உடைச்சிடணும், அம்பேத்கருடைய சிலை இருந்த அந்த ஸ்ட்ரக்சர் வைக்கக்கூடாது, பானை அதுவும் வைக்கிற இதுல கட்டமைப்பு பண்ணிட்டு இருந்தீங்க. அம்பேத்கர் சிலையும், அம்பேத்கருடைய சிலை இல்ல, அம்பேத்கருடைய உருவப்படம் போயிட்டு அந்த கல்வெட்டு. இப்ப எல்லா கொடியிலையும் பாத்தீங்கன்னா யார் இந்த கொடியை ஏற்றுகிறார், இந்த டேட் என்ன, எந்த விடுதலை சிறுத்தை கட்சியோட எந்த பொறுப்பாளர் முன்னாடியும் நடக்குதுன்னு சொல்லி ஒரு அம்பேத்கருடைய படம் அதுல இருக்கும். அல்லது ஒரு கௌதம புத்தருடைய படமா வைப்பாங்க சில இடங்கள்ல பானை சின்னம் வைப்பாங்க, சில இடங்கள்ல எங்க தலைவருடைய படத்தையே வைப்பாங்க. மரபுதானே. இதை செய்யும் போது அத்துமீறி நுழைந்து சில வார்த்தைகளை பயன்படுத்தியதாக தோழர்கள் சொல்றாங்க. ஏற்கனவே சாத்தாங்குளத்தில் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் சொல்லக்கூடிய தந்தை மகனை வந்து போலீஸ் கஸ்டடியில் அடிச்சு கொண்டாங்க தெரியுமா, அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. அது போல ஆக்கிடுவேன், இந்த கொடியெல்லாம் ரிமூவ் பண்ணணுங்கிற. அதுக்கு பிறகுதான் அந்த கிராம மக்களுக்கு தெரிகிறது, ஓஹோ அந்த கொடி ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அப்ப கேட்கறாங்க, எந்த காரணத்துக்கு ஏற்றுவாங்க? 15 வருஷமா இருக்க, 15 இயர்ஸ் 15 வருடங்களாக இந்த எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கொடி இங்க இருக்க, எதுக்கு நீங்க அகற்றுன்னு சொல்றீங்க? யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, அப்ஜெக்ஷன் பண்ணாங்களா? அதெல்லாம் பேசக்கூடாது, இருக்குமா நீ வேணாமா அப்படின்னு மிரட்டுகிறார். காலையிலேயே நாங்கள் அந்த 1 கோடி 17ஆம் தேதி ஜனவரி மாதம் ஆர்டிஓ கிட்ட போகிறோம். ஆர்டிஓ கிட்ட கேட்குறோம், இது எதுவும் உத்தரவு வந்திருக்கிறதா, ஏன் இப்படி பண்ணுறாங்க? அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நானும் கடுமையான பிஸிங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, இப்படி விருதுநகர் இந்த மாவட்டங்களில் அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள். எல்லா தலைமை கழக பொறுப்பாளர்களும் வந்து கொடி ஏற்றிட்டு இருக்கிறோம், ஸ்வீட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம், இனிப்பு வழங்கிட்டு இருக்கிறோம். அந்த சந்தோஷத்தை கூட எங்களுக்கு அனுபவிக்க முடியல. பொங்கல் நேரம் வேற, இந்த சடையங்கிணறு கிராமத்தில் பொங்கல் விழா வைத்து பள்ளிக்கு சென்ற மாணவர்களுக்கு பரிசு போட்டி ரெடி பண்ணியிருந்தாங்க, அதுவும் ரத்து, கொடியும் ஏற்றவில்லை. ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் கேட்கிறோம், எந்த உத்தரவும் நாங்கள் போடல. திருச்செந்தூருடைய கோட்டாட்சியர் சொல்கிறார், மாவட்ட ஆட்சித்தலைவரோ நாங்களோ எந்த உத்தரவும் அப்படி போடவில்லை. அப்ப எதுக்கு நீங்க ஒரு அத்துமீறி நுழைகிறாரு? நாங்கள் விசாரித்து 1 வாரத்திற்குள் நாங்கள் அறிக்கையை பண்றோம், நீ கொஞ்சம் பொறுமையா இருங்க. 1 வாரம் கழியுது, 1 வாரம் கழிகிறது. சொல்லிவிட்டு நாங்கள் அந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல வெளியே வர்றோம், 10 பேர் உட்கார்ந்தாங்க போலீஸ். சடையங்கல் கிராமத்தில் என்ட்ரன்ஸ்ல 10 பேர் உட்கார்றாங்க. அந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு தண்ணி தொட்டி இருக்கிறது, டேங்க், முனிசிபல் பண்ண டேங்க். அங்கே வந்து தான் அந்த கிராம மக்கள் தண்ணீர் எடுப்பாங்க, குடி தண்ணீர் எடுக்க முடியல. பெண்கள் வர்றாங்க, ஒரு போட்டோ பிடிக்கிறாங்க. தகவல் வருது, 20ஆம் தேதி நடக்குது. இந்த பொங்கல் லீவ் முடிந்து ஸ்கூலுக்கு, காலேஜ், கல்லூரிக்கு பிள்ளைகள் போகும்போது, உன் பேர் என்ன, உன்னுடைய அட்ரஸ் எங்க இருக்கு, ஆதார் கடத்தா அப்படின்னு ஒரு காவல், அங்கே பணியில இருந்த ஒரு காவல்துறை கேட்கிறாரு. மீண்டும் எங்களுக்கு தகவல் வந்து நாங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறோம், மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் நடக்குது, இப்படி பண்ணுவது காவல்துறைய ஸ்டாண்டிங் ப்ரொசீஜர் 2019 வால்யூம் 1ல காவல்துறை எப்படி வந்து பொதுமக்களோடு அணுக வேண்டும் என்பதற்கு நேர்முரணாக இருக்கிறது. இங்க அட்ராசிட்டிஸ் பண்றாங்க. SC/ST ஆக்ட் படி இது வந்து தண்டனைக்குரிய குற்றம். இதெல்லாம் சொல்றோம். அந்த ஒரு வழக்கு இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையில் 2018 ஒரு வழக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுடைய கொடியை ஏற்றக்கூடாதுன்னு ஒரு ஆள் வழக்கு போடுறார். அது வந்து மதுரை ஹைகோர்ட் ஜிஆர் சுவாமிநாதன் அவங்களுடைய தலைமையில் உள்ள மரியாதைக்குரிய நீதியரசர் அவங்களுடைய டிவிஷன் பெஞ்சுக்கு போய் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது 2023. என்னன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கொண்டு போறேன், நான் தான் கொண்டு போறேன். இவங்க தோழர்கள்லாம் இருக்கிறாங்க.
எல்லா மண்டல செயலர், மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், நகர் முகாம் எல்லாம் சேர்ந்த சடையங்கிணறு கிராம மக்கள் எல்லாரும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இதை புகாராக அளிக்கிறோம். இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் கொண்டு போகிறோம். ஒரு பட்டா நிலத்தில், ஒரு தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் அல்லது அரசு அனுமதி பெற்ற நிலத்தில் ஒரு கட்சியுடைய கொடி நீங்கள் இருக்கிறதா அது டிஸ்டர்ப் பண்ணாத போலீஸ். எல்லா கட்சிக்கு என்ன ப்ரொசீஜரோ அது பண்ணிட்டு போறாங்க. அது ஏதாவது டிஸ்பியூட் வந்தால், அது ஏதாவது புகார் வந்தால் மட்டும் நீ விசாரிங்க, ஜட்ஜ்மெண்ட்ல இருக்குது. அல்லது தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு கட்சியுடைய பிரமுகராக இருப்பார், அவர் தன்னுடைய சொந்தமான நிலத்தை வந்து அவர் தன் கட்சி கொடியை வந்து ஏற்றுவார். அந்த நேரத்தில் நீங்க பிளாக் செரிமனிக்கு மட்டும்தான் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இத்தனை பேர் கூடலாம், டிராபிக் ஜாம் பண்ணிடக்கூடாது. இதுதான் தெளிவான அந்த தீர்ப்பில் இருக்கிறது. இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு கொடுத்து பார்க்கும்போது இது என்ன இது, நாங்க அப்படி எந்த ஒரு இது பண்ணலையே. அப்ப பண்ணலையா, அப்ப ஏன் அந்த டிஎஸ்பி செய்யறாரு, ஏன் அந்த சடையங்கிணறு கிராமத்தில் காவல்துறை உட்கார்ந்து எப்படி பண்றாங்க? அப்போ சொல்றாரு, நான் விசாரிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க, நல்லபடியாக சுபமாக முடியும் அப்படின்னு 20ஆம் தேதி சொல்கிறார், ஜனவரி 20. எஸ்பி ஆஃபீஸுக்கு நாங்கள் செல்கிறோம். எஸ்பி எங்களை பார்க்க மறுக்கிறார். 1/2 மணி நேரம் உட்கார்றோம், 1 மணி நேரம் உட்கார்றோம், 1.5 மணி நேரம் உட்கார்றோம். சொல்லி விடுகிறோம். காவல்துறையுடைய மாவட்ட கண்காணிப்பாளருங்க திரு ஆல்பர்ட் ஜான், நல்ல அதிகாரி தான், நல்ல அதிகாரியின் பேர் எடுத்தவர் தான். ஏன் இந்த விஷயத்தில் எங்களை வந்து பார்க்க மறுக்கிறாங்க? திரும்ப திரும்ப சொல்லி விடுறோம், காடை கொடுக்குறோம். இந்த விஷயத்தில் தலையிடறதுக்கு அவருக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஏன் அந்த அச்சம்? எங்க மனுவை வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடைசியில் மனுவை வந்து அவங்களுடைய ஏடிஎஸ்பிட்ட கையில் கொடுத்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். வந்த பிறகு தொலைபேசியில் வர இதை பிரச்சனையாக்கிறாங்க, பெருசாக்கிறாங்க, நான் வந்து இதை பேசுகிறேன். எதுக்கு காவல்துறை போட்டிருக்கிறீங்க? கலவரம் வந்துச்சா, அப்ஜெக்ஷன் இருக்கா? அப்போ மக்கள் பெரும் கொந்தளிப்பாக சடையன்கிணறு சேர்ந்த பொதுமக்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாங்கள் எங்களுடைய நிர்வாகிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் கூட்டிட்டு என்னது அநியாயமா இருக்குன்னு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தஞ்சம் புகிற போராட்டம் 20ஆம் தேதி நாங்கள் உள்ள போய் உட்கார்றோம். மீண்டும் கோட்டாட்சியர் சொல்ல, நான் வந்து 2 நாள் டைம் தாங்க, எங்களுக்கு பிரஷர் என்று சொல்கிறார், மேலிட அழுத்தம் என்று சொல்கிறார். மேலிடம் எந்த மேலிடம் கேட்கிறோம்? பிரஷர்னா என்ன பிரஷர்? மேலிடம் நீங்க உணர்றீங்களா? ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா? நான் பச்சையாவே கேட்டேன். நான் இந்த எல்லா இது ஆர்ப்பாட்டம், போராட்டம், துண்டு பிரசுரம், சாலை மறியல், அப்புறம் எல்லாம் கருத்தரங்கம், இது எல்லாத்தையும் 1 மாசம் நடத்தியிருக்கிறோம். அனைத்து நிகழ்வும் நான் இருந்திருக்கிறேன். நான் ஓப்பனாகவே நம்ம கேட்டோம், எங்க நிர்வாகிகளும் கேட்டார்கள், மேலிடம் என்றால் எந்த மேலிடம்? ஹையர் அத்தாரிட்டிஸ்னா யாரு? உங்க ஹையர் அத்தாரிட்டினா கலெக்டர், பேசிட்டு வந்துட்டோம். காவல்துறை எஸ்பி பேசிட்டு வந்துட்டோம். இப்போ நான் டிஐஜிட்ட பேசவா? நான் கேட்கிறேன். டிஐஜியா இருக்கக்கூடிய மூர்த்தி சார் வந்து எனக்கு பழக்கம் தான், நான் பேசிடலாம். அல்லது தென்மண்டல ஐஜிட்ட பேசணுமா? காவல்துறை எந்த மேலிடம்? மோடியா, அமித்ஷாவா, மோகன் பாகவத்தா, முதலமைச்சரா, யாரு? பதில் இல்லை. 2 நாள் டைம் தாங்க ப்ளீஸ் அப்படின்னாரு. 2 நாள் டைம் கொடுக்குறோம், எதுவுமே நடக்கல. காவல்துறை அங்க வந்து கடுமையான அழுத்தம், காவல்துறையால் அந்த மக்கள் அஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எந்த போராட்டத்துக்கு இவங்க என்ன செய்யல, ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுற மாதிரி இருக்கு. எனவே சாலை மறியல் என்று எங்களுடைய ஒன்றிய செயலாளர்கள் அறிவிக்கிறாங்க. சாலையை மறிக்கும் போதுதான் அன்று எனக்கு உடல்நிலை சரியில்லாத சிச்சுவேஷன். சாலை மறியலுக்கு நான் லேட்டா போறேன். நல்ல வேலை லேட்டா போயிருந்தேன். என் மண்டையை உடைச்சிருப்பாங்க போலீஸ். ஊர்ல இருந்து வாங்க திருச்செந்தூர் போது லேட் ஆகிட்டு, நான் வீட்டில இருந்து கிளம்பி சென்று கொண்டிருக்கேன். அப்பவுமே எங்களுக்கு நிறைய போன் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி எங்க மாவட்ட செயலாளரை தள்ளி விட்டாங்க. செய்தி ஊடகங்கள்ல பிளாஷ் நியூஸ் போகுது, அந்த எங்க மாவட்ட செயலாளர் வந்து கீழே விழுந்து கிடக்கிறார், அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. நான் செல்ல முடியாதே, என்னோட மண்டல செயலாளர் போயிட்டார், என்ன ஆச்சுன்னு. அவரும் லேட்டு. அவரு இதை பார்த்துட்டு அவரு சாலையை மறிக்கிறார். அவரை என்ன செய்யறாங்க, கைது பண்றாங்க. அதாவது சாலையை மறித்தார்கள் என்று கைது செய்யப்பட்டு வைத்தவர்களை பார்க்க சென்ற எங்க மண்டல வந்து அனுமதி பெற்ற போராட்டம் தானே? அனுமதி எப்படி தருவாங்க? அப்ப தடையை மீறி போராட்டம்னா காவல்துறை அவங்களுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு சட்ட பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாது, பாதுகாப்பு பிரச்சனைகள் வரக்கூடாது, அவங்களோட நடவடிக்கைகள் எடுக்கும் போது இத்தகைய தள்ளுமுள்ளுகள் வர்றதுன்றது ஒரு பக்கம். காவல்துறை என்ன யதார்த்தமான ஒரு விஷயம். அதாவது எந்த காவல்துறையும் தன்னுடைய சக அதிகாரிகளுக்கு எதிராக ஒரு கண்டன பொதுக்கூட்டமோ கண்டன ஆர்ப்பாட்டமோ இது போன்ற மறியலோ பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்களா? கொடுத்த வரலாறே கிடையாதுங்க. அப்போ நாம் வந்து இத்தனை நாள் போராட்டத்துக்கு பிறகு சற்றப்ப 25 நாளுக்கு ஆகிய எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை, கொடியேற்ற முடியவில்லை. காவல்துறை கொண்டு வச்சிருக்காங்க, இவங்க வழக்கு மேலே வழக்கு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு தான் வந்து ஒரு எமோஷனல் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. சாலையை மறித்தவுடன் இந்த நடக்கிறது. மண்டல செயலர் மீது BNS 132 பிணையில் வர வியாத பிரிவில் வழக்கு தொடர்றாங்க. இப்போதுதான் இது நிலைமை மோசமாக போயிட்டு இருக்கு சொல்லி தான் எங்களுடைய தலைமை கழக பொறுப்பாளர்கள்லாம் உள்ள சீனுக்கு வந்தாங்க. உதாரணமாக தலைவருடைய PA-வாக இருக்கக்கூடிய முத்தமிழ் பாண்டியன் தோழர் அவர்கள், மதுரை சமத்துணர்கள்லாம் என்னோட வந்து காவல்துறை முறையிடுறோம், தலைவர்கிட்ட பேசுகிறோம். எழுச்சி தமிழ் லைனில் வர்றாப்புல, என்ன சப்ஜெக்ட் கேட்குறாங்க, முழுமையாக நான் சொல்கிறோம், கொஞ்சம் பொறுங்க, நான் பேசிட்டு லைனில் வரேன்னு காவல்துறை ஒரே அதிகாரிட்ட பேசுகிறாங்க. திரும்ப லைனில் நான் போலீஸ்கிட்ட பேசிட்டேன். அடுத்து நான் ஒவ்வொரு டைமும் தலைவர் வந்து லைனில் வந்துகிட்டே இருக்கார். எங்களுடைய மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு, அவர் வந்து பிணையில் வர முடியாத வழக்கு. எங்களுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலர் டிலேட்டா, அவன் தான் விசிகோடைய மாவட்ட செயலர், அவங்க அடிப்பட்டு
விட்டு போலீஸ் தள்ளி விட்டு ஹாஸ்பிட்டல் புகைப்படம்லாம் வெளியே வந்தது. பார்க்க முடிஞ்சது. இதை ஒருங்கிணைத்த தோழர் எங்களுடைய திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன் அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கிறார். அவர் தான் லீட் பண்றாரு அந்த ஆர்ப்பாட்டத்தை, இந்த சாலை மறியலை. இன்னொரு 2 ஒன்றிய செயலாளர்கள் சங்கர், எல்லா ஒன்றிய செயலாளர்கள் லாக் ஆகி உள்ள இருக்கிறாங்க. இப்போ நாங்க 3 பேர் தான் வெளியே இருக்கிறோம். நாங்க போய் போலீஸ்ட பெர்மிஷன் கேட்டு உள்ள போய் கொஞ்சம் பொறுமையா இருங்க, தலைவர் லைன்ல வந்துட்டு இருக்காரு, நாங்க காவல்துறைக்கு போறோம், இதை சார்ட் அவுட் பண்ணுவோம், அதுவரை நம்ம போராட்டம் தொடர தான் செய்யும், இது என்னங்கிறது இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். அப்போ எழுச்சி தமிழ் லைன்ல வர்றாங்க. நான் வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு சென்று விட்டேன், அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள், நீங்க இந்த மாதிரி அந்த ஜாமீனுடைய மேட்டர் என்னன்னு பாருங்கிறாங்க. திருச்செந்தூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போய் நின்று நானே ஆஜராகி என்னுடைய வழக்கறிஞருடைய தோழர்கள் வந்தாங்க, அணியில் சேர்ந்து வந்தாங்க, அர்ஜுன் தோழர், அட்வொகேட் அர்ஜுன் போன்ற தோழர்கள்லாம் நின்றாங்க. நின்று நம்ம என்ன பண்றோம், அதை சால்வ் பண்றோம். அவர் இதெல்லாம் பார்க்கிறார் மேஜிஸ்ட்ரேட் இரவு 9 மணிக்கு, சிரிக்கிறார். போலீஸ்ட கேட்கிறாரு, போலீஸ அடிச்சா நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா, போலீஸ் அடிச்சாங்களா கேட்கிறாரு. எங்க அடிச்சாங்க, எந்த இடத்துல, யாரெல்லாம் அடிச்சா போலீஸ, முதல்ல வெக்கமா வேணாம்? ஒரு காவல்துறையை வந்து விசிகா காரன் அடித்தான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதுறீங்களே, அசால்ட் டு தி போலீஸ் ஆஃபீஸருங்க, BNS 132ங்க. 6 மந்த் வந்து அவங்க வந்து உள்ள வைக்க முடியும், 2 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரெஷன் பண்ண முடியும், ஃபைன்லாம் கிடையாது. புதிய சட்டத்தின் அடிப்படையில் பண்றாங்க. அவர் பார்த்துட்டு ஃபேக் கம்ப்ளைண்ட் நோட்ஸ் தாங்க, வீடியோ இருக்கா கேட்கிறாரு. கம்முன்னு காவல்துறை ஐஓ வந்து இருக்காரு. இதுல என்னன்னா, ராமகிருஷ்ணன் ஒரு டிஎஸ்பி, சிறுவைகுண்ட டிஎஸ்பியும் சம்பந்தப்பட்ட அந்த டிஎஸ்பி சுபகுமாரும் ஜாயின் ஆயிட்டாங்க. ஏற்கனவே ராமகிருஷ்ணன் டிஎஸ்பிக்கு ஒரு வன்மம் இருக்கிறது. இன்னொரு இடத்துல நம்ம இது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு தீண்டாமை சோர்வு இருக்குது, விளாத்திகுளம் பகுதியில் சங்கரலிங்கபுரம் கிராமம். அங்க சற்றப்ப 100 நாட்களுக்கு தாண்டி மக்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க, தீண்டாமைச்சர் உடைக்க வேண்டும் என்று. அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரி தான் அந்த டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் சார். அவர் சிறுவைகுண்டத்துக்கு மாற்றம் ஆகிவிடும். இந்த 2 டிஎஸ்பி சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து கொண்டு வேற ஏதோ ஒரு அசைன்மெண்ட்ல இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து தைப்பூச திருவிழா, நாங்கள் எல்லாம் நின்று வரக்கூடிய லட்சோப முருக பக்தர்களுக்கு நடந்து வருவாங்க, களைப்பா இருக்குமே நாங்க பால் கொடுத்து கொண்டிருக்கிறோம், கருப்பட்டி பால். அந்த நிம்மதியவே குலைச்சிட்டாங்க அந்த போலீஸ், உள்ள அடிதடி பண்ணி உள்ள பிரச்சனை பண்ணி. நான் பாதியில விட்டுட்டு போனேன். இப்போ என்ன நிலவரம் இருக்கு? இப்போ என்னன்னா, கிராமத்தில் அப்ப தலைவர் என்ன பண்ணாருன்னா, இந்த கேஸையெல்லாம் வந்து வித்ட்ரா பண்ண வச்சு காவல்துறை பெரிய வந்து தளர்த்தி எல்லாத்தையும் வந்து வெளியிடத்துக்குள்ள வேலைகளை தலைவர் பண்ணாங்க. அதன் பிறகுதான் தலைவர் தலைவிட்டுட்டாரு, நேரடியாக பேசுகிறார், உயர் அதிகாரி பேசுகிறார், அமைச்சர்களோட பேசுகிறார், முதலமைச்சர் கவனத்துக்கே கொண்டு சென்று விட்டார் என்ற பிறகுதான் காவல்துறை வந்து சட்டப்ப கொஞ்சம் தளர்ந்தாங்க. ஒரு திருச்செந்தூர்ல உள்ள டிஎஸ்பியா இருக்கக்கூடிய மகேஷ்குமார், ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு அதிகாரி, அவர் ஆனஸ்ட் ஆபீஸ் தெரிஞ்சு நான் பார்க்கும்போது அவர் விடுப்புல இருந்தார். அவர் வந்து சார்ஜ் எடுத்து பிறகு எங்களை எல்லாம் பிணையில ஒரு ஆளை பிணையில வெளியிட்டாங்க, மற்றவங்களை எல்லாம் வெளியிட்டாங்க. இப்படி நடந்தது. அதன் பிறகு எங்களுடைய தலைமை கழகத்திலிருந்து தலைமை கழக செயலர் அண்ணன் பாலசிங்கம், எழுச்சி நம்முடைய விசிகாவுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் அண்ணன் சங்கத்தமிழன், அதுபோல அமைப்பு செயலாளர் மாநில அமைப்பு செயலர் எல்லாம் அண்ணன், இந்த 3 பேரையும் தலைவர் வந்து அனுப்பி வைக்கிறார். அங்க போய் உயர் அதிகாரிகிட்ட பேசி நீங்க வந்து கொடியை ஏற்றுங்கள் என்ற அசைன்மெண்ட் கொடுத்து, அன்றைக்கு வந்து நம்ம 16ஆம் தேதி கடந்த 13ஆம் தேதி என்ன செய்யறோம், அந்த கொடியை வந்து நம்ம ஏற்றுறோம். எந்த டிஎஸ்பியும் வரல, ஒன்றும் வரல. சரி கொடி ஏற்றிட்டாங்க, அதோட பிரச்சனை முடிஞ்சுங்கிற மேட்டர் இல்லை. சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை இந்த அத்துமீறலுக்கு என்ன வடிகால், என்ன தீர்வு? அவ்வளவு மோசமாக அந்த டிஎஸ்பி சுபகுமார் நடந்திருக்கிறார், அது என்ன தீர்வு? மறுபடியும் இதே மாதிரியான சம்பவம் நடக்கும்ன்ற பயம் இன்னும் அங்க இருக்கு. நிச்சயமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கொடி கம்பத்திற்கும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட பேசணுமா போன் பண்ணி, இப்படித்தான் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு நடந்துக்கிறீங்களா? எல்லா கட்சியுடைய கொடி பறக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கு மட்டும் என்ன சிறப்பு அந்த கவனமா இருக்கு? எந்த கட்சி தலைவர் அப்படி பேசுவாங்களா? மற்ற கட்சிகள் இருக்குங்க, அதிமுக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, எவ்வளவு கட்சி கொடி இருக்கு, எல்லா கட்சி கொடி சிறப்பாக பறக்குது, பறக்க வேண்டும், ஜனநாயகத்தில் தான் உரிமை. அப்ப அதுல வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் வந்து முதலமைச்சர் போன் பண்றாங்களா, எங்க கட்சியுடைய கொடியை ஏற்ற மாட்டாங்க? அப்ப விசிகாவுக்கு மட்டும் நெருக்கடி, அப்ப சந்தேகம் வருதா இல்லையா? அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நெருக்கடி. அதே போல நீங்க விசிகாவுக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லும் பொழுது நீங்களும் அந்த தூத்துக்குடி பகுதியிலையும் தென் மாவட்டங்களையும் நிறைய இடங்கள்ல நீங்கள் கொடியேற்றி இனிப்புகள்லாம் வழங்கி இருக்கிறீங்க. அப்படின்ற போது அங்கெல்லாம் வராத பிரச்சனைகள் இந்த சடையன் கிணறு கிராமத்துக்கு ஏன் வருது? அதான் ஒரு வேங்கை வயல் அவங்களுக்கு போதும், ஒரு மதுரை மேலூர் போதும், அதை வைத்து ஸ்ப்ரெட் பண்றாங்களா இல்லையா? அது போல அமைதியாக இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல சடையன் கிணறு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா சூஸ் பண்ண பகுதி வந்து அவங்க ராங்கா சூஸ் பண்ணிட்டாங்க. காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறையினும் போய் சடையன் கிணறு சூஸ் பண்ணணும். அங்க சகோதரத்துவ வாஞ்சியான ஒரு ஊர், அவங்க அங்க வந்து பிளே பண்ண முடியல அப்படிதான் பேச வேண்டியிருக்கு. நான் அப்படிதான் யூகிக்கிறேன். காவல்துறையும் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நெருக்கடி கொடுப்போம், கொடியை ஏத்த விட மாட்டேன்னு சொன்னா ரோட்ல நிப்பான்
விசிகாரன். புரட்சியாளர் அம்பேத்கர் மேல கை வச்சா ரோட்ல நிற்பான். வந்து அது போல பானை சின்னத்துல கை வச்சா ரோட்டை மறிப்பான். அவனை தூண்டி விடுவோம். தூண்டி விட்டு அமைதியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி சலசலப்பை ஏற்படுத்துவோம். ஆளக்கூடிய திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உரசலை ஏற்படுத்துவோம். நான் அப்படிதான் யூகிக்கிறேன். நான் மட்டும் இல்ல, எங்களுடைய அங்க பகுதியில் இருக்க ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இதைத்தான் பேசிக்கிட்டோம். என்னங்க மேலிட அழுத்தங்கிறாங்க, யார் மேலிடம் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் அந்த மேலிடம் வரும்பொழுது இப்போ பார்த்தா முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கார், நடுவில் அமைச்சர்கள் கிட்ட பேசி முதல்வர் வரைக்கும் போயிருக்கின்ற போது அவங்கெல்லாம் இதுக்கு வந்து தடை போடலை, அவங்க தலையிட்டு தான் பிரச்சனையா முடியுது அப்படின்ற போது அப்போ அந்த மேலிடம்ன்றது யாரு? இது லோக்கல் பாலிடிக்ஸ்ல அங்க உங்க மாவட்டத்திலேயே அந்த மேலிடம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதானுங்க பச்சையா கேட்டோம், யார் அந்த சார்னு கேட்டேன். யார் அந்த சார் மாதிரி யார் அந்த மேலிடம், யார் அந்த ஏன்னா ஏடிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து எங்களுக்கு ஃபோன் பண்றாங்க, உளவுத்துறை ஐஜி ஆஃபீஸில் எங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. நாங்க அங்க போலீஸ் ஸ்டேஷன் நின்றுட்டு இருக்கோம். சார் எந்த பிரச்சனையும் இல்லை சார், நீங்க வந்து எல்லாம் வந்து இது வந்து பொலிட்டிக்கல் அரெஸ்ட் தான், அவங்களை விட்டுருவாங்க அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. எங்க தலைவர் அங்கே பேசின தகவலை அவங்க சொல்றாங்க. காவல்துறை உயர் அதிகாரிட்ட அவங்க எழுச்சி தமிழர் பேசிக் கொண்டிருக்கிறார், எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லி அதை டிஎஸ்பி உறுதிப்படுத்தாரு. நேரடியாக எங்கிட்டே சொல்றாரு, சார் எந்த பிரச்சனையும் இல்லை சார், ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ஏதோ அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வெளியிடுறாரு. அப்போ நம்ம யார் அந்த சார்ல காவல்துறை உயர் அதிகாரி இல்லை. முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்து அமைச்சர்கள் வந்து தலைவர்கிட்ட பேசுறாங்க, எழுச்சி தமிழ்கிட்ட தலைவர்கிட்ட பேசுறாங்க. அப்போ மேலிடம் பண்ணா முதலமைச்சர் இல்லைன்னு தானே வருது. இப்போ நான் என்ன கேட்கிறேன், முதலமைச்சர் இல்லை, காவல்துறையுடைய மேலதிகாரி இல்லைன்னா அப்போ முதலமைச்சருடைய கண்ட்ரோலை மீறி, காவல்துறையுடைய உயர் அதிகாரி கண்ட்ரோலை மீறி சாத்தாங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காவல் செயல்படுறாங்களா? காவல்துறையினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வருவாய் அதிகாரிகள் செயல்படுறாங்களா? இந்த கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா? அப்போ உங்களோட கேள்விகளும் சந்தேகங்களும் அந்த துறை அதாவது அரசு அதிகாரிகளை மட்டும் நோக்கி தான் இருக்கா? அவங்க தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இருக்கா? இல்ல அதை தாண்டி ஒரு அரசியல் புள்ளி தலையீடு இருக்கு அப்படின்னு களத்தில் பார்க்கும்போது பல ஆட்களும் பல கருத்தை சொல்றாங்க. ப்ரூஃப் இல்லாம சொல்ல முடியாது. எதுக்கு ப்ரூஃப் இருக்கோ அதை நான் பேசுறேன். நேரடியாக பார்க்கிறேன், எஸ்பி ஆபீஸ்ல சொல்றாங்க இந்த டிஎஸ்பி மேல சில கம்ப்ளைண்ட் தான் செய்தாங்க. நான் அது எஸ்பியை காட்டி கொடுக்க முடியுமா? அதில் எஸ்பி ஆபீஸ்ல எங்கிட்ட சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அந்த டிஎஸ்பி இருக்க சுபகுமார், அவருக்கு எங்களுக்கு இந்த வாய்க்கா வரப்பு சண்டையா, சொத்து தகராறா? ஒண்ணு கிடையாது, எங்களுக்கு எல்லாம் சேர்த்தாங்க அவர் டிஎஸ்பி. அப்போ மேலிடம் யாரை சொல்றாரு? மேலிடம் யாருன்னு சொல்லுங்க. மோடியா, அமித்ஷாவா, இல்ல மோகன் பாகவதா, முதலமைச்சரா? ஏன்னா வேற ஒரு ரூட். அந்த மேலிடம் இல்லைன்றது தான் இப்ப புரிய வருது நீங்க சொல்றது மூலமா. அந்த மேலிடம் இப்ப இந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்களா? தெரியல. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வாங்க, மாவட்ட செயலாளரா ஐத்தமிழ்ல இருந்து நீங்க உள்ள வாங்க. நாங்க ஊடகத்தை தான் சொல்றோம். ஊடகங்களே இந்த யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்க உள்ள வந்து இதை ரெக்கார்டு பூர்வமா நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்க. எங்கிட்ட ப்ரூஃப் இல்லாம இருக்கு. யார் அந்த மேடம்னு நீங்க கேளுங்க. கோட்டாட்சியர்கிட்ட, அந்த டிஎஸ்பிட்ட, எஸ்பி கிட்ட கேளுங்க, கலெக்டர்கிட்ட கேளுங்க. இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்ததாக வருகிறது. யார் அந்த மேலிடம்? மேலிடம் மேல என்ன மேலிடம்? எங்களுக்கு மேலிடம் இருக்குது. எங்களுக்கு மேலிடம் வந்து எழுச்சி தமிழ் தலைவர். எங்க தலைவர் எங்க கொடி ஏற்ற சொல்றாரு. எங்களுடைய மேலிடம் தெளிவா இருக்கு. எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மேலிடம் எங்களுடைய தலைவர், என் தலைமை பொறுப்பாளர் அவங்க தான், நிறுவன தலைவர் அவர் தான். அவர் கொடியேற்ற சொல்றார். எங்க மேலிடம் சொல்லுது, நாங்க கொடியேற்றுறோம். எங்க மேலிடம் தலைவர் சொல்றார் கல்வெட்டை வைக்கிறோம். உங்க மேலிடம் கல்வெட்டை உடைக்க சொல்லுது. உங்க மேலிடம் வந்து கொடியை ஏற்ற விடான்னு சொல்லுது. அந்த மேலிடம் யாரு? இதான் எங்களுடைய கேள்வியா இருக்குது. பச்சையா சொல்லுங்க. அமைச்சர் சொன்னாங்களா? எந்த அமைச்சர்? ஓப்பனா தான் கேட்கிறோம். அமைச்சர் சொல்றாரா? அப்படி எந்த அமைச்சர்னு சொல்லுங்க, நாங்க போய் பேசுறோம். ஆனா அப்படி ஒரு சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்கல்ல, நமக்கு தெரியல, ப்ரூஃப் கேள்வில. இந்த அமைச்சர் சொன்னாங்கிறதுக்கான ஒரு ரிட்டன்லயோ, ஒரு வாய்ஸ் கிளிப்போ, ஒரு ஆடியோ வீடியோ கிளிப்போ அது இப்படி இருந்துச்சுன்னு நம்ம என்ன செய்யலாம்? சம்பந்தப்பட்ட அமைச்சர் சொல்லியிருக்கான்னு சொல்லி நம்ம கூட்டணியில நாங்கள் அங்க வைக்கிறோம், முதலமைச்சர் வந்து கொண்டு வரலாம். ஒரு ப்ரூஃப் இல்லாத விஷயத்துல நம்ம எப்படி பண்ணுறது? அதை நான் கேட்கிறோம். அரசு அதிகாரிகள் இப்படி ஏதாவது கம்பூட்டி போறீங்களா? திரும்ப அந்த கேள்விக்கு நான் வர்றேன். மேலிடம்னு சொல்றாங்க, அழுத்தம்னு சொல்றாங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. இந்த கொடி கம்பத்தை வந்து ஒரு இருக்கனால எந்த கலவரம் வரப்போறது இல்ல, எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. இந்த பிரச்சனைகளை நாமளே கூட பேசும்போதும் அது கூட மக்கள் கிட்ட போய் சேருவதில் ஒரு தடை இருந்தது. ஆமா இல்லையா? ஆமா ஆமா. அதுக்கும் கூட ஒரு அழுத்தம் இருந்ததாக சொல்றீங்க இல்லையா? இப்போ அதுவும் அந்த மேலிடம் தானே? தெரியலையே, அதான் இருக்கும். நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு ப்ரூஃப் இருந்தால் அடைச்சு நொறுக்கிடுவோம். நம்ம யாருக்கும் வந்து என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம். ஒரு தலைவருங்கிற இடத்துல நம்ம கட்டுப்பட்டு நின்று கொண்டு இருக்கிறோம். இப்போ தலைவர் எங்களை வந்து ஆசுவாசப்படுத்திருக்கிறார். எங்க தலைவர் வந்து தலையிட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கிறார். எனவே தான் நாங்கள் கொஞ்சம் ரைட்டு கொடியை ஏற்றியாச்சு, சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த பட்டா விஷயங்கள்லாம் கிளீன் பண்ண வேண்டும். நாங்கள் வந்து என்ன செய்யறோம், அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் போயிட்டோம். இது சரி பண்ணலான்னு சொன்னா சற்றப்போ 100 இடங்கள்ல சாலை மறிப்போங்கிற மாதிரியான மக்கள் பேசிக்கொண்டிருக்காங்க. எங்களுடைய கட்சி
கட்சி நிர்வாகிகள் தென் மாவட்டங்களா. அப்போ வந்து நாம இதுல என்ன மெசேஜை சொல்றோம்னா, தமிழ்நாடு அரசு சிறப்பு கவனம் செலுத்துங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம சொல்றோம், திராவிட மாடல் ஆட்சிக்கு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பக்கபலமாக இருக்கிறோம், உற்ற துணையாக இருக்கிறோம், கேடயமா இருக்கிறோம், அச்சாணியா இருக்கிறோம். அப்படி நான் சொல்லல, எங்க தலைவரே சொல்றாரா இல்லையா? எங்க உற்ற நண்பராக இருக்கிறோம். அதே நேரத்தில் இது போன்ற அட்ராசிட்டிஸ், இது போன்ற விஷயங்களுக்கு நாங்கள் போராடாமல் இருக்க முடியாது, போராடத்தான் செய்வோம். நாங்கள் அப்ப ரெண்டுக்கும் வந்து பிரித்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய விஷயம் தலைவர்களிடம் இருக்கிறது, நம்முடைய தளபதி ஸ்டாலின் இருக்கிறது. கீழே உள்ள மட்டம் எதுவும் குழப்பமோ, கீழே இருக்கக்கூடிய உங்க அரசு அதிகாரிகள், நீங்களே சந்தேகம் எழுப்புறீங்களா அமைச்சர்கள், இதுல எதுவும் பிரச்சனைகள் இருக்கா என்பதை சம்பந்தப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உயர்மட்ட அந்த பொறுப்பாளர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்து கவனம் செலுத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இப்படியே வந்துட்டு இருந்தோம்னா இதை பயன்படுத்தி தான் எதிர்கட்சிகள் என்ன செய்றாங்க, கம்பு சுத்துறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நாம ஏன் அந்த கேப்பை கொடுக்கணும்? இந்த இடத்தில் எங்களை வந்து தலைவர் வழிநடத்தவில்லை என்று சொன்னால் இப்ப நாங்களும் வந்து கொந்தளிப்பு தானே வந்திருப்போம். அப்ப வேற எப்படி பத்திரிகை போடும்? விசிகாவுக்கும் திமுகவுக்கும் உரசல் போடுவாங்க. ஏன்? காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு, முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குங்க. ஆனா இப்போ கிளியர் கட்டா கேட்கிறேன், அங்க திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உரசல் இல்லையா? எந்த உரசலையும் இல்லைங்க, தாய் பிள்ளையே பழகிட்டு இருக்கோம். இப்ப நடந்த இந்த பிரச்சனையில இல்லையா? எங்களுக்கு தெரியல, திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தலைவர்றாங்க, எல்லாம் அவ்வளவு நெருக்கமா பழகிட்டு இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள இல்ல. திமுக மட்டும் இல்ல, அதிமுக காரங்களே வந்து சூப்பர் எங்கிட்ட லட்டை வாங்கிட்டு போனாங்க. அதிமுக ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, இப்போ அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அரசு அதிகாரிகள் இந்த பிரச்சனையில தலையிடுறாங்க, உங்களை முடக்குறாங்க அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல ஆட்சியில் இருக்கிற கட்சி மீது தான் கொஞ்சம் சந்தேகிக்க வேண்டி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கேள்வியை வைக்கிறேன். நான் அதை தாண்டி சொல்றேன், அந்த சம்பந்தப்பட்ட அந்த சுபகுமார் டிஎஸ்பி இருக்காரு, அவர் காவல்துறைக்கு உயரதையை கட்டுப்பட்டவர் மாதிரி தெரியல. அவர் வேற ஒரு பாசிச சிந்தனை இருக்கிற மாதிரி தான் நான் உணர்றேன். அது எனக்கு தெரியல. அவருடைய பேச்சு செயல்பாடுலாம் பார்க்கும்போது ஒரு வேற மாதிரியான ஒரு டிசைன் அவர் இருக்கிறாரு. காவல்துறை முழுக்க முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சொன்னால், எங்க தலைமை கழக நிர்வாகிகள் வந்து எஸ்பி ஆபீஸ்ல பேசும்போது ஒரு கண்ணியமா வந்து அணுகி பண்ணிருக்க மாட்டார் எஸ்பி. இன்னொரு டிஎஸ்பி பேரையை சொன்ன மகேஷ்குமார் அவர் தான் அந்த எங்களை ரிலீஸ் பண்ணார். அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டார். மற்ற காவல்துறை இருக்காங்க பாருங்க, எல்லாம் வந்து நட்புறவோட பழகக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்லாம் பாருங்க தங்கமான ஆட்கள், அவ்வளவு தோல்ல கை போட்டு பழகக்கூடிய அளவுக்குள்ள ஆட்களா இருக்கிறாங்க. இந்த ஒரு ஆள் ரெண்டு ஆள் தானே பிரச்சனை. அப்ப இப்படி இருக்கும்போது நம்ம ஒட்டுமொத்தமா காவல்துறையை வந்து குறை சொல்லத்துக்கு முடியல. அதுல ஒரு சில அதிகாரிகள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றது நம்ம அழுத்தமா சொல்றோம். அதே போல இதுல நம்முடைய வருவாய் துறையில ஒரு சில அதிகாரிகள் இருக்கிறாங்க, தப்பா தகவலை சொல்றாங்க, அது அரசு புறம்போக்குல இருக்குன்றான். நாங்க போய் கமிஷன் போட்டு அலங்க பார்ப்போம். கமிஷன் போட்டு அளந்தா வந்து அது கோயில் சொந்தமான இடத்துல இருக்குது. சடையன் கிணறு கோயிலில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வீச்சில் அந்த வருகிறது. அப்போ அவர் சொல்றாரு, இல்லைங்க எல்லா கொடியும் அங்கதாங்க இருக்கு. அப்படி பார்த்தா ரோட்ல இருக்கக்கூடிய எந்த கொடியும் தமிழ்நாட்டில் எந்த கட்சி கொடியும் வந்து நிறுத்த முடியாதுங்கிறது தாசில்தாரே சொல்றாரு. அப்ப தாசில்தாருக்கு அந்த நாலேஜ் இருக்கா இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் வந்து சப்போர்ட்டா தானே இருக்கிறாங்க, நியாயத்தின் பக்கம் தானே நிக்கிறாங்க. அதனால தான் ஒட்டு மொத்தமா காவல்துறை குறை சொல்ல முடியல, ஒட்டு மொத்தமா அரசு நிர்வாகத்தை குறை சொல்ல முடியல. சில நிர்வாகிகள், சில அதிகாரிகள், சில ஆபீசர்ஸ் இப்படி இருந்து இங்க கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும், விசிகாவை வந்து ரோட்ல வந்து நிப்பாட்டணும், விடுதலை சிறுத்தை கட்சிக்காரனை ப்ரொவோக் பண்ணணும், அதன் மூலமா என்ன செய்வான் வந்து திமுக அவங்க சண்டை ஏற்படுத்துவோம். களத்துல இருந்த நீங்களும் இப்ப கிட்டத்தட்ட இந்த நடவடிக்கைகளால பாதிப்புக்குள்ளான நீங்களும் அந்த மேலிடங்கிறது அப்ப இந்த நிர்வாகத்துறையில், அந்த பகுதியில நிர்வாகத்துறையில் மேல யார் இருக்கிறாங்களோ அதோட தான் நிறுத்திக்கிறீங்களா? தெரியல, நீங்க புலனாய்வு செஞ்சு சொல்லுங்க. எல்லாத்தையும் நாங்க போராட்ட காலத்துல இருக்கிறோம். இல்ல பத்திரிகை துறையில நீங்க வாங்கன்னு சொன்னீங்க, ப்ரூஃப் இல்லாம சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, ப்ரூஃப் இல்லாம அதை உறுதிப்படுத்துற வகையில சொல்ல வேண்டாம். பட் உங்களுக்கு வந்து தகவலாக இப்படி சொல்லப்பட்டது அப்படிங்கிறதுலையும் இல்ல உங்களுக்கு சந்தேகங்களாக இருப்பதிலையும் யூகத்தை நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்ப யாரையா இப்ப உங்க கேள்வி நான் புரிய முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை ஏற்றக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கிய புள்ளி சொல்லியிருக்காருன்னா, அந்த முக்கிய புள்ளிக்கு என்ன அரசியல் ரீதியான பங்கு நம்ம பார்க்கணும்ல. விசிகா கொடியை ஏற்றாமல் போனா அரசியல் ரீதியாக சம்பந்தப்பட்ட அந்த ஆளுக்கு என்ன லாபம் நமக்கு தெரியாது இல்ல. அப்படி ஒரு பங்கு இருக்கா அப்படி சொல்லாம அவதூறு சொல்லக்கூடாதுல்ல. நம்மளும் ஒரு கட்சியில இருக்கிறோம், நாமும் ஒரு கண்ணியமான இடத்துல நம்ம இருக்கிறோம். சம்பந்தம் இல்லாம நம்ம ஒரு மேல ஒரு அவதூறையோ ஒரு தப்பை சுமத்திடக்கூடாது. ஏன்னா இது ஒரு பிரச்சனையாக பூதாகரமாக வெடிக்க வேண்டிய நிலையில எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இது சுமூகமாக முடிஞ்சிருக்குது. எங்களுடைய தலைமைக்குள்ள நிர்வாகிகள்லாம் அண்ணன் பாலசிங்கன் எல்லாம் அப்புறம் சங்கத்தமிழெல்லாம் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கொடியை ஏற்றி விட்டார்கள். இப்போ என்ன எஞ்சி இருக்கிறது? இப்படித்தான் நீங்க அணுகக்கூடாது. இனி விசிகாவுடைய கொடியில வந்து இந்த மாதிரியான அட்ராசிட்டி வரக்கூடாது, உத்தரவாதம் நமக்கு. ரெண்டாவது, சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரி மாற்றப்பட வேண்டும். சடையங்கன கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த போலீஸை அப்புறப்படுத்தணும். இதுதான் நம்ம கோரிக்கையை வைக்கிறோம், வேற எந்த கோரிக்கையும் எதுவும் இல்லை. ஏன் ஒரு சின்ன விஷயத்தை அழகா இத்தனாயிரம் கிராமங்களில் நாங்க வந்து கொடியேற்றி இருக்கிறோம், இந்த சடையன் கிணறு விஷயத்தை ஏன் இவ்வளவு அக்கப்புறாக்குனாங்க? லோக்கல் பாலிடிக்ஸ்ல விசிகா வளர்றது பிடிக்கலையோ? விசிகா வளர்றது வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கிறது
யாருக்கெல்லாம் பிடிக்கல லிஸ்ட் எங்கள் கையில் இல்லை. நாங்கள் வந்து யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ நாங்கள் வளர்ச்சி பெற்று கொண்டே இருக்கிறோம், வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். 70 லட்சம் சிறுத்தைகளை தாண்டி 1 கோடி நெருங்கி கொண்டிருக்கிறோம். பானை சின்னம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது வளர்ச்சி பிடிக்காம இருக்கா, வளர்ச்சி பிடிக்குதாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு கட்சி வளருவதை இன்னொரு கட்சி எப்படி பொறுத்து கொள்வாங்க, அந்த கோணத்தை நீங்க அணுகுங்களேன். அவன் கட்சியை வளர்க்கணும்னு அவன் வந்து பாடுபடுவான். நாங்க எங்களுடைய கட்சியை வந்து வளர்க்கணும்னு என்ன செய்யறோம், போராடுகிறோம், பாடுபடுகிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் வளருவோம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எங்கெல்லாம் தாண்டி கொள்கை வெல்ல களமாடுவோம். கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். செங்கோட்டையில் எங்க கொடியை ஏற போகிறது. இதான் எங்களுடைய பாலிசி. எங்க தலைவர் வந்து அப்படிதான் எங்களை பயிற்றுவித்திருக்கார். ஸோ நிறைவாக ஒரு விஷயம், இப்போ இதில் வந்து இப்போதைக்கு ஒரு அமைதி நிலவிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பகுதியிலையா இருக்கட்டும், அந்த கொடியும் ஏற்றிட்டீங்க. ஃபர்தராக இது போன்ற இன்னும் பிரச்சனைகள் வருமாயின் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரச்சனை வரக்கூடாது என்று நாங்கள் கோருகிறோம். இது போன்ற பிரச்சனை வரக்கூடாது என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். முற்றுப்புள்ளி வரமாட்டிருக்கு, வராது. நாங்கள் அடுத்தது இன்னொரு கிராமத்தில் இன்னொரு முகாமில் விசிகா கொடி ஏற்றுவதில் பிரச்சனை வராதுங்கிற உத்தரவாதம் தர முடியாது. ஏன்னா அடுத்தது நடந்துகிட்டு இருக்கு. பல கிராமங்களில், பல முகாம்களில், பல ஊர்களில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி ஏற்ற முடியாத சூழல் தான் இருக்கிறது. இது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கிறது. ஒவ்வொரு டைம் எங்கள் தலைவர் வந்து ஃபோன் பண்ணுறதும் தொடரும் சாதிய அடக்குமுறைகள் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது சாதிய சாயம் பூசிட்டு போகிறதா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து சாதிகளுடைய பாகுபாடு இல்லாத எங்கள் மாவட்டத்தில் வந்துட்டு அதான கவலை எங்களுக்கு. ஏதோ ஒரு 2 சாதிக்கு மத்தியில் பிரச்சனை சாதி ரீதியான இருக்குன்னா நீங்கள் சொல்கிற பாயிண்ட் இல்லை. எங்கள் இதில் எந்த சாதியும் கிடையாது, எங்கள் மதம் கிடையாது. நான் இஸ்லாமியங்க, எனக்கு சாதி மதம் கிடையாதுங்க. நான் எதுக்கு முருகன் கோவில் பக்தருக்கு நான் எதுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேனா? இல்லை, ரோட்டில் வர்றாங்க, நம்ம பகுதியை கடந்து செல்கிறார்கள், சகோதரத்துவ வாங்கி நம்ம என்ன செய்வோம், பண்ணுவோம். எச் ராஜா சொன்னாரா, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுன்னு சொல்கிறார்ல, சொன்னாரா இல்லையா? அது நாங்கள் என்ன செய்வோம், அயோத்தியா மாற்றக்கூடாதுப்பா, தமிழ்நாடு தமிழகமாக இருக்கணும், அமைதி பூங்காவாக இருக்கணும் என்று அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு தாய் புட்டியா அப்படின்னு நின்று எல்லா பக்தர்களும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் அரசு அதிகாரி இப்படி செய்து விட்டார்களேங்கிற ரொம்ப ஒரு ஆதங்கம். ஏதோ எங்கள் தலைவர் உள்ள வந்து என்ன செஞ்சார், இதை முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். வெடித்து வேங்கை வயல் போன்று, மதுரை மேலூர் போன்று வெடிக்க இருக்கக்கூடிய நிலையில் எங்களை எல்லாம் ஆசுவாசப்படுத்தி அழகாக சால்வ் பண்ணியிருக்கிறாரு. இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் தலைவர் வந்து தலையிட்டு வரக்கூடிய கொடியேற்றக்கூடிய விஷயங்களா இருக்கணும், கொடிக்கமா மேட்டாக இப்படி தலைவர் தான் தலைவிட்டு அதை சால்வ் பண்ண நிலைமை இல்லாமல் தமிழக அரசாகவே இது முன்னாய்ப்பாக இருந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்முடைய அரசு நிர்வாகமே பண்றாங்க என்பதை முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து இது போன்று இனி நடக்காத அளவுக்குள்ள நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த பேட்டியின் வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன். கண்டிப்பாக உங்களது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருக்கிறீங்க. இந்த பிரச்சனை இன்னும் தொடருமாய் நான் தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.